மரியே வாழ்க. புனித அன்னை தெரேசா நம்ம காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர். நிருபர்கள் போய் கேட்டாங்க, எப்பவுமே எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்ம சந்தோஷமா வித்தியாசம் இருக்கு. நமக்கு ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கும், அப்போ பிரச்சனைகள் அவ்வளோதான். அவங்க அப்படி இல்லை, லட்சக்கணக்கான பிள்ளைகள், எய்ட்ஸ் நோயாளிகள், தொழுநோயாளிகள், அது போக படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, அனாதைகள், முதியோர்கள், லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு, மருந்து, படிப்பு எல்லாம் கொடுக்கணும். அடுத்த நேரம் என்ன, அது போக கான்வென்ட், ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதெல்லாம் கடந்து கீழே விழுந்து விழுந்து அவங்க எலும்பெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அது மட்டுமா, நிமோனியா நோய், வராத நோய் கிடையாது. இவ்வளவுக்கு மத்தியிலும் புனித அன்னை தெரேசா யோசிக்காம உடனே பதில் சொன்னாங்க. என் சந்தோஷத்தின் காரணம் அன்னை மரியாள். காணா ஒரு திருமண வீட்டில் சந்தோஷத்துக்கு யார் காரணம்? அன்னை மரியாள். அதுதான் என் காரணம். அன்னை மரியாள் காணாவூர் வீட்டை போல என்னோடும் எல்லா நேரத்திலும் இருக்கிறார். அப்ப நான் எதுக்கு வருத்தப்படணும்? நான் எதுக்கு கவலைப்படணும்? அவர்தான் என் சந்தோஷத்தின் காரணம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பல காரணங்கள் சொல்லலாம். பணம் போயிடுச்சு, பணம் வந்துருச்சு, பல காரணங்கள், அவரால் இவரால். சந்தோஷத்துக்கு 1000 காரணம் சொல்லலாம், அதெல்லாம் மறைஞ்சு போகும். ஆனால் ஒரே காரணம், அன்னை மரியாள் தான் என் சந்தோஷத்தின் காரணம். சந்தோஷத்தின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.